மோடி அவர்கள் இந்த 56 இன்ச்சு பயந்துருச்சா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வெளியே வருது. நீங்க ராகுல் காந்தியோடைய பயங்கரமான ஃபேனா? ஆமாம் சார், அவர் பார்லிமெண்ட் பேசுறதெல்லாம் அவ்வளோ ஃபயரி ஸ்பீச் சார். அதெல்லாம் ரொம்ப புல்லரிக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம். வெரி குட். இப்போ நீங்க வண்டியில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து அந்த தெருவில் இருக்க நாய் வந்து துரத்தின்னு வந்து லொல்லுன்னு கத்தும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். இல்லைன்னா ஏய் டேய் டேய் சார் அப்படின்னு கத்தினா அந்த நாய் போயிடும். என்ன சொல்ல வரீங்க இப்ப? இல்ல இல்ல, வண்டியில போகும்போது நான் கேட்கறேன். அதான் எங்க தலைவர் தப்பா சொல்லின்னு. இல்ல இல்ல இல்ல, சாதாரணமா யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு நாய் கத்தித்து அப்படின்னு சொன்னாங்க, டேய் டேய் அப்படின்னு கல் எடுக்கிற மாதிரி பாவலா பண்ணுவோம். அந்த நாய் திரும்பி ஓடி போயிருங்க. அந்த நாயோட சத்தம் அப்படின்றது நிறைய டெசிபிள் இருக்கும் இல்லையா? சரி, இப்போ நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, அப்போ ஒரு பாம்பு அப்படின்னுது, என்ன பண்ணுவீங்க? திரும்ப ரிட்டர்ன் ஓட்டனா? சில பேருக்கு ஓட கூட முடியாது, கை கால்லாம் நடுங்கும் இல்லையா? ரஜினி அந்த மாதிரி அப்படியே உட்காந்துட வேண்டியதான். இப்போ அந்த நாய் கத்துற டெசிபிள் எடுத்துக்கங்க, இந்த பாம்போட அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் எடுத்துக்கங்க. இது எங்கேயோ இருக்குது, இது ஒண்ணுமே இல்லை. ஆனா எதுக்கு வேல்யூ அதிகம்? பாம்புக்கு தான் சார். அந்த மாதிரி தான் ரிட்டாலியேஷன் அப்படின்னா பாய்சனஸ் இல்ல சார். பாய்சனஸ் இல்ல. வரேன். ரிட்டாலியேஷன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆய் ஊய் அப்படின்னு உதார் விடுறது கிடையாது. காரியம்தான் முக்கியம், வீரியம் இல்லை. புரியுதுங்களா? சத்தம் போடாம காரியத்தை முடிக்கணும். இப்போ அந்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படின்னு ரஷ்யாவுக்கு உள்ளேயே ட்ரோன்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு சோகா ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாரு ஜெலன்ஸ்கி. அதுக்கு ரஷ்ய தரப்புலேருந்து என்ன பதில் வந்தது? இது வந்து ஆக்ட் ஆஃப் டெரரிசம், அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்லலை. பாரு, நான் வந்து ஜெலன்ஸ்கி இஸ் அ வெரி பேட் பர்சன் அப்படின்லாம் எதுவுமே பேசலை. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க, அதுவும் பண்ணலை. ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு போட்டு பொழந்து கட்டின்னுக்கிறாங்க பாருங்க. ஸோ வார்த்தைகள் ஆவுன்றது அது விஷயம் கிடையாது, நீங்கள் என்ன காரியம் பண்ணுறீங்க இதுதான்.